வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டுகள அறுக்கக்கூடிய ஒரு முறைகள பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெய்வங்களுக்கு ஏதாவது கட்டுகள் இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற நபர்கள் ஒரு சில நபர்கள் கட்டுகள் போடுவாங்க. அப்படின்னாலும் சரி, இல்ல அப்படின்னா உங்களுக்கு தொழில் முடக்கத்துக்கு கட்டுகள் போட்டிருக்காங்க. இல்லன்னா செய்வினை, ஏவல் இது போல பிரச்சனைகளால கட்டுகள் அது போல போட்டிருந்தாலும் சரி. இது போல பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் சரி, உடனடியாக முழு நிவர்த்தி கிடைக்கும். இதற்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வழிகள்ல இந்த முறைய பிரயோகம் படுத்தலாம். இந்த 3 வழிகள்ல நீங்க ஏதாவது ஒரு வழிகள தேர்ந்தெடுத்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கன்று ஈன்ற பசுவோட கோமியம் எடுத்துக்கணும். கன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தாய்கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சினையா இருக்கக்கூடாது. அதுபோல கன்று போட்ட இதுல ஒரு சில நபர்கள் கன்ற வித்துருவாங்க. அது போல இருக்கக்கூடாது. அந்த தாய்கிட்ட அந்த கன்று பால் குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த பசுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோமியத்த எடுத்து இந்த ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கிற மந்திரத்த ஒரு 108 முறை சொல்லணும். இது பார்த்தீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அந்த கோமியத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மண் கலயத்துல எடுத்துக்கங்க. ஒரு சிறிய அளவு ஒரு மண் கலயத்துல எடுத்துக்கங்க. இந்த மந்திரத்த ஒரு 108 முறை சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதேனும் தெய்வங்கள்ல கோவில் சன்னிதானங்கள்ல கட்டுகள் இருக்குது அப்படின்னா, இடதுபுறமாக ஒரு 3 முறை வேப்பிலை அப்படி இல்லன்னா மா இலை. இந்த இத 3 முறை தெளிச்சுக்கிட்டு வாங்க. மந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, சொன்ன முறையே தெளிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க சாதாரணமா தெளிக்கலாம். மண்கலயத்த பார்த்தீங்க அப்படின்னா, கையில வச்சுக்கிட்டு இந்த வேப்பிலை அப்படி இல்லன்னா மா இலை. இது 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்து தெளிச்சுக்கிட்டு வாங்க. வலதுபுறமாக தெளிச்சுக்கிட்டு வாங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, சிவன் கோவில் தீர்த்தம். இந்த சிவன் கோயில் தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவு தான் குடுப்பாங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய தண்ணீர் சேர்த்துக்கங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே போல தான் ஒரு மண் கலயத்துல இது பண்ணி, ஒரு 108 முறை மந்திரம் உச்சரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல தெளிச்சுட்டு வரலாம். அதே போல கோவில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நீரவும் இதற்கு பயன்படுத்தலாம். இந்த 3ல ஏதாவது ஒன்ற நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா, ஒரு சில வீட்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தீட்டு பட்டுருச்சு அப்படின்னா, அந்த வீடே அந்த அளவுக்கு இல்லாம போயிரும். ஏன்னா, ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே பயன்படுத்துங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது மாந்திரீக கட்டுகளா இருக்கலாம். அப்படி இல்லன்னா வேற எதுவும் இது போல தீட்டுக்கட்டுகள், இது போல எது இருந்தாலும் சரி, உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நொடி பொழுதுல பார்த்தீங்க அப்படின்னா, அறுந்து விழுந்துரும். இந்த முறைய பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு சிவன் கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லன்னா ஒரு விநாயகர் கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எதற்காக அப்படி பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஒரு மாந்திரிகர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பாதிப்பும் வராது. ஒரு சாமானிய மக்கள் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வந்துறக்கூடாது. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துறக்கூடாது அப்படின்றனால அந்த தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கும். அதேபோல எந்த விதமான தடைகளும் வரவிடாது. நன்றி, வணக்கம்.